ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். அந்த பச்சை கலர் மரத்தை பார்த்தீங்களா? மரம் எல்லாமே பச்சை கலர் தான். ஆனால் அந்த மரத்தை அந்த பச்சை பச்சையே நிற்கிறத பார்த்தப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வெறும் கம்பாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், எல்லாம் டிலீட் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு. அது கம்பாக இருந்ததை எடுத்துக்கிட்டு இந்த தில்லில் எடுத்து அழகாக பச்சையாக இருக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பச்சையாக இருக்கிறத உங்கள்கிட்ட காமிக்க முடிஞ்சிச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துலலாம், இந்த பிப்ரவரி எண்டில் இந்த டைமெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்க அந்த மரத்தை பாருங்கள். அந்த மரம் அப்படி தான், இலைங்க எல்லாம் தொழிஞ்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறது அந்த பில்டிங், பெரிய பில்டிங் பக்கத்தில். அதுவும் அப்படி தான். ஒரு டைம் வெறும் பூக்களாக நிற்கும். ஒரு கத்திரிப்பூ கலர், லைட் கத்திரிப்பூ கலர் பூக்களாக இருக்கும். அது பூத்து நிற்கக்கூடிய டைம் அது ஒரு அழகாக இருக்கும். பார்த்துக்கிட்டே போவேன். இந்த பூக்களெல்லாம் தொழிஞ்ச பிறகு வெறும் குச்சியாக இருக்கக்கூடிய டைம் ஃபீலாக இருக்கும். ஐயோ, மரத்தில் இருந்த பூவெல்லாம் கீழே. ஆனால் அந்த பூ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் நிற்கும். 2 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள்லேருந்து அப்படி உதிர தொடங்கும். பூக்கடைய டைம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டு அப்படியே உதிர தொடங்கும். அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் ரசித்ததை உங்ககிட்ட நீ பூத்ததுக்கப்புறம் நான் அந்த மரத்தை காமிக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த பில்டிங், பெரிய பில்டிங் பக்கத்தில் அதுக்கிட்ட நிற்கிற அந்த மரம் தான். பூக்கடைய டைம் நான் காமிக்கிறேன் அதையும். இப்போ நான் மெயினாக வந்தது என்னென்னா, இந்த டாலியா செடியில் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் பூ பூத்துருக்குங்க. அதை உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு தான். இங்கே பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் பூத்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மொட்டும் வச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பூத்தது ஒரு கத்திரிப்பூ கலர் தான் பூத்துச்சு. அதையும் நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட வீடியோவில். இது ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த டாலியா செடி தான். அழகான ஆரஞ்சு கலர். இதில் ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் கலரும் வருது. நல்லா இருக்குது. அடுக்காக தான் இருக்குது. நான் நினச்சேன் ஒரு அடுக்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அடுக்காக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுல மொட்டு வந்திருக்குது. ஆனால் என்ன கலர்னு தெரியல. அதில் ஒரு பூச்சி ஏறி இருக்குது. ஆனால் என்ன கலர்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்ட்டு. இதுவும் கத்திரிப்பூ கலர் மாதிரி தான் இருக்குது. என்ன கலர்னு பார்க்கலாம். ஆனால் அழகாக இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர். ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லை, என்ன கலர் பூத்துச்சுங்கிறத காமிக்கணுங்கிறதுனால தான் நான் இதை காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பூத்ததுலேயே மொட்டு வச்சு அழகாக பூ பூத்துருக்கு. அதையும் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன். இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு பூ பெருசாக அந்த நடு சென்டரில் பூத்து இருந்துச்சு. அதை நான் வெட்டி விட்டுட்டோம். வெயிட்டு தாங்காமல் அது சரிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. இது 2வது பூத்த பூங்க. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. கத்திரிப்பூ கலரில் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அழகாக அடுக்காக இருக்குது. அது பக்கத்தில் இங்கேயும் ஒரு மொட்டு விட்டுருக்கு. இங்கேயும் ஒரு மொட்டு விரிகிறதுக்கு நிற்குது. அது பக்கத்திலே இருக்கிறதுல இங்கே இருக்குது. திளில் எடுத்துருக்கு. ஆனால் என்ன மொட்டு வருதுன்னு தெரியல. வெயிலில் இலைங்கெல்லாம் பாருங்களேன், சுருங்கி போய் இருக்குது. நோயானுன்னு தெரியல. ஆனால் காஞ்சி தான் இருக்குது பாருங்கள். இலைங்கெல்லாம் அவ்வளோக்கு காயுது. வெயில் நல்லா அடிக்குது. வெயில் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு 4 மணி இருக்கும் இந்த வீடியோ. ஆனால் மத்தியானம் ஒரு 10 மணி ஆனால் மேலே வர முடியாது. அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. இந்த பாட்டுக்குள்ளெல்லாம் நிறைய கீரை இருந்துச்சுங்க. எல்லா கீரையும் என் வீட்டுக்காரர் ஒரு நாள் நைட்டு பிடுங்கி தண்ணி. ஆனால் 1-2 தக்காளி செடிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எதுவும் விதை போடுறது இல்லை, தானே ரெட் கலர் கீரை. இங்கே ஒன்று நிற்குது, சரிஞ்சு போயிருக்குது. அதுக்குள்ளேயும் நிறைய கீரைங்க முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது திரும்பவும். ஆனால் இதுக்குள்ளே இந்த கீரைங்களெல்லாம் பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டார். நான் மறுநாளைக்கு அது நான் பொரியலுக்கு எடுத்துட்டேன். ஒரு கட்டு கிடச்சிச்சு. அது வீடியோவில் நான் பிடுங்குறத வீடியோவாக எடுத்து போடணும்னு நினச்சேன். ஆனால் என் வீட்டுக்காரர் விட்டு வைக்கல. என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ பிடுங்குறியா இல்லையா, இல்லைன்னா நான் பிடுங்கி எடுத்துருவேன் அப்படின்ட்டு. நான் இரு வீடியோ எடுத்துக்கிட்டு பிடுங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே பிடுங்கி எடுத்து போட்டுட்டார். போடலை, தண்ணியில் போட்டு வச்சுருந்தா நான் மறுநாளைக்கு காலையில் அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. வேஸ்ட் ஆகலைங்க. இந்த மாதிரி களச்செடியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு உதவியாக இருக்குது. நம்ம வீட்டு அவசியத்துக்கு எடுத்துக்கலாம். இது இன்னொரு பாட்டுங்க. இந்த பாட்டிலையும் நிறைய கீரை நின்றுச்சுங்க. அதையும் என் வீட்டுக்கார் பிடுங்கி, இந்த 2 பாட்டில் இருந்ததே மொத்தமாக பிடுங்கி பார்த்தப்போ ஒரு கெட்டு கீரை நமக்கு தாராளம் போதும். எங்கள் வீட்டில் 4 பேர்னால் 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு போதும். இது தாங்க அந்த கீரை. இந்த வீடியோ போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் வீடியோ இருந்துச்சு. சரி, அதுதான் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறது. இதுதான் என் வீட்டை பறித்து தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுன்னு சொன்னது. அதுக்கு பேக் சைடு காமிச்சது நான் பறித்ததுங்க. அந்த மூட்டுக்கு கீழே நின்ன கீரைங்களெல்லாம் பறித்து அப்படி எடுத்து 2ஐயும் சேர்த்து ஒரு கட்டுக்கு இருந்துச்சு. பொரியலும் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதனால் உங்ககிட்ட நான் பறித்ததை நான் காமிக்கணும் இல்லை, அதுதான் காமிக்கிறது. இதுக்கிடையில் தக்காளி கண்ணையும் சேர்த்து பறித்து வச்சுருக்காரு. அதை எடுத்து நடணுங்க. அதுதான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பசங்க அவ்வளோவா விரும்பி எடுக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் எடுக்கிறது கீரையே. இங்கேயும் பாருங்கள், காஞ்சிக்கிட்டே வருது. வெயில் அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. இதுக்கு நிழல் தான் தேவை. நான் இனி இடம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இடத்த நீ மாற்றி வைக்கணும். கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும். நல்லா சுள்ளுன்னு அடிக்கும். காலையிலேருந்து ஒரு 3 மணி வரை நல்ல வெயில் அடிக்கும். இப்போ தான் கொஞ்சம் அந்த நிழலாக இருக்குது.
இதில் மொட்டு வச்சுருக்கு, ஆனால் என்ன மொட்டுன்னு தெரியலைங்க. மொட்டு பூத்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் இதுவும் என்ன கலருன்ட்டு. அதுக்கு முன்னாடி அது வாடி போயிருமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு என்னெல்லாம் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக காமிக்கிறதுக்கு என் ஃபோனில் ஸ்டோரேஜ் நிற்கிறதும் இல்லை. சீக்கிரத்தில் ஸ்டோரேஜ்னு வந்துடும். நான் தெரியாமல் டச் பண்ணிவிட்டேன்னா ஃபுல்லாக போயிடுது. என்ன தெரியாமலே நான் அப்படி டச் பண்ணிட்டேன்னா ஸ்டோரேஜ்லேருந்து ஃபுல்லாக எல்லா வீடியோ டிலீட் ஆகி போயிடுச்சு. சரி, அதான் இருக்கிறத அப்பப்போ காமிச்சிடலாம் உங்ககிட்ட அப்படின்ட்டு தான். இதில் பூத்ததை நான் காமிச்சிருப்பேன். ஒரு லைட்டு ஒயிட்டும் ஒரு அடுக்காக இருந்துச்சு, ரெட் கலர் மிக்சிங்காக இருந்துச்சு. இது அடுக்குன்னு நினைக்கிறேன், எல்லோ கலர் நினைக்கிறேன். பார்க்கலாம் பூத்ததுக்கப்புறம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் சின்னதாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் லாங்காக எடுத்து போட முடிய மாட்டேங்குது. அதனால் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.